வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் காளி கோயிலில் ஒரு டெம்பரரி செக்யூரிட்டி தற்காலிக காவலாளி அஜித்குமார் வயது 27 அவர்கள் சமீபத்தில் அந்த நகை காணவில்லை என்ற விஷயத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார், மரணமடைந்திருக்கிறார். லாக்அப் டெத் என்கிறார்கள். அதற்கு விசாரணை தேவை என்பது எதிர்க்கட்சிகள் மற்றும் இன்னபிற கட்சிகள் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கை வேண்டுதலாக மட்டுமின்றி ஒரு போராட்டமாகவும் வலுப்பெற்று வருகிறது. இந்த நிலையிலே செக்யூரிட்டிகள் என்கிற முறையிலே நாங்கள் அதற்காக சொல்ல வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, இப்படியெல்லாம் ஒரு தவறான லாக்அப் டெத்துகள் இன்னும் 34, 24 டெத்துகள் என்று சொல்கிறார்கள், 25வது டெத் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கக்கூடாது. தனியார் நிறுவன காவலாளியானாலும் கோவில் டெம்பரரி செக்யூரிட்டி தற்காலிக காவலாளியானாலும் எந்த காவலாளிகளானாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் நிகழக்கூடாது. காவல்துறையினர் உள்ளவர்களுக்கும் தான், இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகக்கூடாது நண்பர்களே. ஆகவே அவரை கோயிலுக்கு பின்புறம் வைத்து அளித்ததாகவும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட டெத்துகள் நடக்கக்கூடாது. அவருடைய மரணத்திற்கு என்ன விஷயமோ அதனை காவல்துறை விசாரித்து அதனை உரிய நீதி கிடைக்குமாறு செய்ய வேண்டும். தனியார் நிறுவன காவலாளிகளுக்கு வேண்டுகோள், தாங்கள் காரை பார்க் செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்றால் நாம் செய்யக்கூடாது. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது என்று தெரிந்தாலும் தெரியாதது போல் காட்டிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. நமது தொழிலை சரியாக செய்வோம். வரக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் முன்கூட்டியே நமக்கு ஆலோசனை வழங்குவார்கள். அல்லது எதுவும் பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதோ அதிகாரிகளின் அறிவுரைகளையும் ஆலோசனையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம இதனையும் தனிப்பட்டு செய்யக்கூடாது. ஆகவே சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் திருப்புவனம் காளி கோயில் அந்த டெம்பரரி செக்யூரிட்டி தற்காலிக காவலாளி அஜித்குமார் 27 அவருடைய மரணத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்குமாறு அனைவரும் வேண்டுகிறோம். ஏதோ ஒன்றை பேசிவிட்டு ஒரு பரபரப்பு அடங்கியதும் அடுத்த பரபரப்பு என்று போவதல்ல. இதனை நல்ல முறையாக விசாரித்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது நண்பர்களே. ஆகவே தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் தனது செயலாளர் மூலமாக வருகிற 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். ஆகவே நாம் அதற்காக போராடுவோம். இனிமேல் இந்த மாதிரி லாக்அப் டெத்துகள் தேவையில்லாத மரணங்கள் நிகழாமல் பார்த்துக்கொள்வோம். ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் நண்பர்களே. தமிழக அரசுக்கு இதை வேண்டுகோளாக வைக்கிறோம். பொதுவாக செக்யூரிட்டிகள் சார்பாக என்று வைத்துக்கொள்ளலாம். செக்யூரிட்டி சார்பாக யாரோ இன்னும் ஒருவர் சொன்னாலும் அதில் செக்யூரிட்டி சார்பாகத்தான் தனியார் நிறுவன காவலாளிகள் சார்பாக என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே வேண்டுகிறோம், இதுபோல் நியாயம் கிடைக்க வேண்டும் நண்பர்களே.